நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே மணிங்கிற டூல் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ லைஃப்ல நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சில கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நம்ம நிறைய கத்துட்டு இருந்திருக்கோம். 20s 30s 40s இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்றத விட்டுட்டு லேட் 30s 40ஸ்ல அதை நினைச்சு ஃபீல் பண்ற நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சப்போஸ் இப்போ நீங்க 40ஸ்ல இருக்கவங்க பார்த்தாலுமே சரி, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்பவுமே நீங்க பண்ணலாம். உங்ககிட்ட லம்சமா இருக்க அமௌண்ட்டோ ஸோ இல்லாட்டி உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற அமௌண்ட்டும் நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நிறைய பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போட்டுனா நிறைய ரிஸ்க் இருக்கும், ஸோ அதனால நான் எஃப்டி ஆர்டில சேஃபா போட்டுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே அந்த இன்ஃபிளேஷன் பீட் பண்ணிடும். ஸோ அதனால நீங்க எஃப்டி ஆர்டி போடுறது தப்பான்னு கேட்டா கிடையாது. இந்த எஃப்டி ஆர்டியை உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டா சேவிங்ஸா நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு கையில எப்பவுமே லிக்விடிட்டி இருந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்ம்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இதை பத்தி எல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இதெல்லாமே ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் இதெல்லாமே நீங்க வாங்கும் போது லாங் டேர்ம்க்கு நீங்க அதை வித்ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களோட அமௌண்ட் நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு க்ரோ ஆகும். ஸோ இப்போ நான் அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லாம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்கிட்ட இருக்க அமௌண்ட்டை நான் இன்வெஸ்டே பண்ணாம நான் என்ன பண்றது? ஸோ இப்படியெல்லாம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானதா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளோட அமௌண்ட் எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் தொடும் இதெல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எல்லாம் கேட்கும் போது ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கி இருக்கு இதை பத்தி எல்லாம் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மொத்தமா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்னு பிஎஸ்சி இன்னொன்னு என்எஸ்சி. பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் டவுன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் டாப் 30 கம்பெனிஸ் அப்படியே மிரர் பண்ணி ஸோ ஒரு இண்டெக்ஸை இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சென்செக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டாப் 30 கம்பெனிஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான். ஸோ இது பிஎஸ்சி கீழே வரும். இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் ஆகுற ஒரு டாப் 50 கம்பெனிஸ் அப்படியே மிரர் பண்ணி ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். இந்த நிஃப்டி 50னுடைய வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ் லிஸ்ட் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது இந்த டாப் 50 கம்பெனிஸ் தான் ஆல்மோஸ்ட் 40% to 50% அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் இந்த நிஃப்டி 50ல நம்ம இன்வெஸ்ட் பண்றத ரொம்பவே லோ ரிஸ்க்னு சொல்லலாம். ஸோ இந்த நிஃப்டி 50ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாம். லம்சமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபியாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி உங்ககிட்ட எப்பெல்லாம் கேஷ் இருக்கோ அப்போ கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லம்சமான உங்ககிட்ட ஒரு பிக் கேஷ் இருக்கு, அதை நீங்க அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இதை நீங்க 2 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஒன்னு மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கலாம். இது மந்த்லி இல்லனாலும் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி பேசிஸ்ல கூட ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நீங்க அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அந்த ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனும் இருக்கு, இன்கிரிமெண்டல் எஸ்ஐபி. இந்த இன்கிரிமெண்டல் எஸ்ஐபினா ஒரு பெர்சன்டேஜ் நீங்க ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு 10% நான் எவ்ரி மந்த் இன்க்ரீஸ் பண்றேன், இல்ல எவ்ரி இயர், இல்ல எவ்ரி குவார்டர்லி, இந்த ரெகுலர் பேசிஸ்ல நீங்க ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரெகுலர் இன்டர்வல்ல நீங்க அமௌண்ட்டை பே பண்ணிட்டே இருக்கும் போது ஸோ லாங் டேர்ம்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களோட அமௌண்ட் நல்லா க்ரோ ஆயிருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்ம பார்க்க வேண்டிய 2 இம்பார்ட்டன்டான விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியோ இல்லாட்டி டைரக்டா நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ற மாதிரியோ இது கிடையாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லாம் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் பாக்குற மாதிரி இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ டெக்னிக்கலா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லாம் பார்க்க வேண்டாம். அதை தாண்டி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்னு சொல்லிடுறேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், நம்மளோட ஃபண்டை மெயின்டைன் பண்றதுனால அதுக்கு உண்டான சார்ஜ். ஏன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம லாங் டேர்ம்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம லம்சமா ஒரு அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணும்போது ஸோ அதனோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவங்க பிடிக்கும் போது இப்போ பெர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட அமௌண்ட் ஆஃப் வேல்யூ நிறைய அவங்க பிடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும்.
இதே நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, மினிமலா இருக்குன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்து போகாது. ஸோ இதனால தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏயுஎம். ஏயுஎம்னா அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மென்ட். ஸோ வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, நெறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம வந்து பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணலான்னு அர்த்தம். நான் இப்ப தான் என்னோட லைஃப்ல இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தியே புரிஞ்சிருக்கேன். இனிமேல் தான் நான் என்னோட லைஃப்ல இன்வெஸ்ட்மென்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மாரி எல்லாம் யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா எஃப்டி, ஆர்டி கிட்ட போகாம, நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது, லாங் ரன்ல, லாங் டெர்ம்க்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல உங்களோட வேல்யூ காம்பவுண்டிங்கும் ஆயிருக்கும். நல்ல ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.